ஒரு மைக்ரைன் ஹெட்டேக்குனாலையும் தலை வலி வாந்தி வரலாம், அல்லது பொசிஷனல் வெட்டைக்கோ, அது பினைன் பொசிஷனல் வெட்டைக்கோ பண்ணி பொசிஷன் மாறும்போது படுக்கும்போது எழுந்திருக்கும்போது தலை சுற்று அதிகமாக இருக்கும், வாமிட் வரும். அதுக்கு ரெகுலராக மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். அல்லது மெனியஸ் சிண்ட்ரோம்லையும் மிடில் இயரில் உள்ள ப்ராப்ளம், காது இறைச்சல் இருக்கும் சிலருக்கு, காது குறைவாக கேட்கும். அப்போ அந்த மிடில் இயர்லேருந்து தான் அந்த வெஸ்டிபுலர் நர்வும் போகுது. அது நான் பொசிஷன் உணர்த்தக்கூடிய நரம்பும் அங்கேருந்து தான் போகுது, மிடில் இயர்லேருந்து தான் போகுது. ஏன்னா நீங்கள் பம்புற மாதிரி சுற்றிட்டு விட்டால் அவங்களுக்கு எல்லாம் வருதில்ல, தலை சுற்று வாந்தி எல்லாம் வருதில்ல. சுற்றும்போது என்ன ஆகுது, காதுக்குள்ளே உள்ள வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸினுடைய அந்த மெம்பரைன் எல்லாமே வேறு மாதிரி மாறுது, அது ஸ்டிமுலேட் ஆகுது, அதனால் வாமிட் வருது. இல்லை ட்ராவல் பண்ணும்போது அப்படி தான் நம்ம பொசிஷன் தலையெல்லாம் மாறுது, ஹைட்டு கூடுது, அப்படி வருதில்ல. அப்போ காதில் உள்ள நரம்புக்கும் அதுக்கும் வாமிட்டிங்கும் தலை சுற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது வாடி பார்க்கணும். அது மெனியஸ் சிண்ட்ரோம், அது மாதக்கணக்கில் கூட சில மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும். சில பினைன் பொசிஷனில் வெட்டைக்கோன்னா ஒரு வாரம் சாப்பிட்டா சரியாயிடும். அது ரெக்கரண்டாக வரும், திரும்ப திரும்ப வரும்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு ரெக்கரண்டாக வருதுன்னா ஒரு சிடி ஸ்கேன் இதை எடுத்து நரம்பில் மிஸ்டேக் இல்லையாங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடணும். அந்த வெஸ்டிபுலார் அப்பரேட்டஸில் உள்ள மிஸ்டேக்னால் வருதுன்னா காது சரியாக கேட்காது, அந்த பக்கம் கொஞ்ச நாள் கழிச்சா காது கேட்காது, கம்ப்ளீட்டாக கேட்காது. கேட்காட்டி என்ன அர்த்தம், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம், தலை சுற்று வராது, ஆனால் காது கேட்காது. அது ஏன்னா அந்த நரம்பை கெட்டு போகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்கும்போது கேட்கவும் கேட்காமல் இருக்கும்போது இந்த தலை சுற்று திடீர்னு வரும், வாமிட்டு வரும், படி கிறங்கிடும் போட்டு. ஆனால் கேட்காம இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. திரும்ப திரும்ப தலை சுற்றி வாந்தி எங்கேயா விழுந்து கிடந்தாங்கன்னா, எப்பா சனியும் காது கேட்காட்டியும் பரவாயில்ல, செய்யாக காட்டிக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு 2 காதும் ஒரே நேரம் பாதிக்கப்படாது, ஒவ்வொரு காதை தான் பிரச்சனை வரும். என்ன இருந்தாலும் டாக்டரை பாருங்கள், பாட்டு ஒரு விவரம் கேட்டுக்கிட்டு அவ்வளோதான். இதெல்லாம் அதான் அனலைஸ் பண்ணுவோம் நாங்கள். நீங்கள் தலை சுற்றின உடனே என்ன காரணமாக இருக்கோம் இவருக்கு, இதுவா அதுவான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நாங்கள் மாத்திரை கொடுப்போம், அவ்வளோதான்.